அடுத்து 6ஆம் குறள். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு. பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை. தம்மினும் பெரியோர்களை தம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கொள்வேம் என்ற நோக்கம் சிறியார் உள்ளத்திலும் உணர்விலும் தோன்றுதல் இல்லை. சிறுமை குணமுடையவர்களுக்கு தோன்றாது. இது ஏற்கனவே 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல், 46வது அதிகாரம் சிற்றினஞ்சேராமை, 90வது அதிகாரம் பெரியாரை பழையாமை எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த 30 குறள்களையும் இந்த குறளுக்கு இணைத்து பார்க்கலாம். நாம் எப்படி பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து. சிற்றினத்தோடு சேர்ந்தால் நாமும் அப்படி ஆகிவிடுவோம் என்பதனால் அவரோடு சேரக்கூடாது என்பது 2வது கருத்து. பெரியாரை தவறாக நாம் வழி நடத்தினாலோ அல்லது அவர்களுக்கு பிழை செய்தாலோ அவர்களை அவமதித்தாலோ நமக்கு ஏற்படுகிற இழப்பு, இந்த 3ஐயும் இந்த குறளோடு இணைத்து பார்க்க வேண்டும். பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை. அப்படி போட்டா அது பொருள் விளங்கும். உணர்ச்சி என்பது உள்ளத்தின் செயல். சிறியார் உள்ளத்தில் நல்லோர்களை நாடிக்கொள்வேம் என்ற உணர்ச்சி தோன்றாது. அத்தகைய உணர்ச்சி தோன்றின் அவர்கள் சிறுமையின் நீக்கி உயர்நிலை பெறுவர். இது 6ஆம் குறள். 7. இறப்பே புரிந்த தொழில் தாம் சிறப்பும் தான் சீரல் அவர் கண்படி. அற்ப குணத்தினாகி கீழ் மக்களிடம் சிறப்பு போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். இறப்பு என்பது அளவு கடந்த என்றும் மிகுதி என்றும் பொருள். இறப்பு என்றால் இறந்து போறது என்று பொருள். இறந்தார் அணையர் என்று பார்த்தோம் அல்லவா பொறையுடைமை. அதே போல இங்கே இறப்பு என்பது மிகை செயல்கள் அல்லது அளவு கடந்த என்றும். இறப்பே புரிதல் என்றால் மிகையானவற்றை செய்தல். நல்லோரை நலியை செய்தலும் அல்லோரை ஆதரித்தலும் போல்வார் அன்றியும் செருக்கியும் தருக்கியும் பேசுதலும் ஒழுகுதலும் ஆகும். இப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா தகுதியுடையவர்களுக்கு அந்த தகுதியுடைய விருதை கொடுக்கமாட்டான், தகுதியுடையவர்களுக்கும் கொடுக்குறான், தகுதி இல்லாதவர்களுக்கும் கொடுக்குறான். அதை ஆராய்ந்து பார். எனக்கு வேண்டியவர் என்பதனால கொடுக்கூடாது. இப்ப என்னுடைய தொழிற்சாலை, நான் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கிறேன். அது தொழில்நுட்பம் இல்லாத என்னுடைய உறவினருக்கு அந்த வேலையை கொடுத்தா அது எப்படி சரியா இருக்கும்? அந்த தொழிலை பார்ப்பதற்கு அந்த தொழில்நுட்பத்தை கற்றவனை போட்டாதான் என்னுடைய தொழிற்சாலை உருப்பணும். என்னுடைய சொந்தக்காரன்னா அவனுக்கு சோறு போடு, வேற ஏதாவது வேலை கொடு. அவன் என்ன படிச்சிருக்கிறான்னா என்ன தெரியுமோ அதற்கான வேலையை கொடு. அதை இல்லாம அந்த உயரத்துல கொண்டு உட்கார வச்சா அது விளங்காது என்பதனாலே தான் அது இது மாதிரி எல்லாம் விருதுகளை கொடுக்க கூடாது என்பது தெரியும். விருதுகள் கொடுப்பவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல மழவரங்க பூவன் ஒருத்தர் தான், தொண்டை நாட்டுல மழவரங்க பூவன் ஒருத்தர் தான். ராமச்சந்திர கவிராயர்னு சென்ற 19ஆம் நூற்றாண்டுல மிகச்சிறந்த ஒரு கவிஞராக விளங்கினார் ராமச்சந்திர கவிராயர். அவருடைய தனிப்பாடல்கள் எல்லாம் பெரியவர்கள் படிச்சிருப்பீங்க. அவரு இவன் பெரிய செல்வந்தனா இருக்கிறானேன்னு அவனை இல்லாதெல்லாம் புகழ்ந்தார். ஒன்றும் தெரியாதவன பெரிய கற்றோன் என்றும் காசு கொடுக்காதவன பெரிய வள்ளல் என்றும் எல்லாம் சில புலவர்கள் பாடி பொழைப்பார்கள் அல்லவா, அது போல இவரும் பாடிவிட்டார். அவன் நம்ம கிட்ட இருக்க செல்வ செருக்குனாலதான் அவன் நம்மளை அப்படிலாம் பண்றான்ட்டு அவன் ஒரு செருக்கினாலே தொலைத்து இவரை அவமதிப்பது போல் நடந்து கொண்டான். அப்புறம் அவர் எடுத்தாரு, அந்த செவத்திலேயே ஒரு கறிகொட்டை எடுத்து கள்ளிக்கு ஏன் முள்வேலி, கள்ளி செடிக்கு யாராவது முள்வேலி போடுவாங்களா? கள்ளிக்கு யாரு கள்ளி? அவன் தான். அவனுக்கு எதுக்கு செல்வந்தர்னு ஒரு பட்டான் அப்படிங்கிறதுக்காக கள்ளிக்கு ஏன் முள்வேலி, கழுதைக்கு ஏன் கடிவாளம். கடிவாளம் குதிரைக்குள்ள போடணும்னா கழுதைக்கு போட்டிருக்கு. கருப்பு இல்லாத உள்ளிக்கேன் பரிமளங்கள், உவர் நிலத்துக்கேன் விதைகள், ஒடித்து போடும் சுள்ளிக்கேன் கோடாலி. கையில ஒடிச்சு போட்டுடலாம், அந்த சுள்ளிக்கு இருக்கு கோடாலி வச்சு விட்டணுமா. துடைப்பத்திற்கு ஏன் கவசம், ரொம்ப வக்கிரமா சொல்றாரு. துடைப்பத்திற்கு ஏன் கவசம், சும்மா போகும் பள்ளிக்கேன் அதி வீர மழவரங்க பூபன். உனக்கு என்னடா மழவரங்கன்னு பேர் வச்சுக்கிறத கூட பூபன் வச்சுக்கிட்ட.
வீர மழவரங்க பூபன், அதிவீர மழவரங்க பூபன், இதெல்லாம் அந்த மாதிரி பட்டம்லாம் உனக்கு எதுக்குடா என்று அந்த ராமச்சந்திர கவிராயர் எழுதி வச்சுட்டு. அதனாலதான் அந்த தகுதி உடையவருக்கு தான் அந்த பட்டம்லாம் கொடுக்கணும். இவனா போட்டுக்கிட்ட பட்டம் நிறைய பேர் அப்படி இருக்கான். தானே பட்டம் கொடுக்க சொல்லி இவனே எல்லாம் கொடுத்து அப்படி பண்ணிடுவான். அதெல்லாம் சொன்னா வேற மாதிரி ஆயிடும். அதனால அந்த உதாரணம்லாம் நான் சொல்லலை. அது நிறைய இருக்கு. அது மாதிரி உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் இவனே எழுதி கொடுத்து படிக்க சொல்லி கீழே உட்காந்துக்கிட்டு ரசிப்பான். இவன் தான் எழுதி கொடுத்தான், இவனை என்னை பத்தி சொல்லணும். அதை விலாவாரியா கூடுதலா சேர்த்து இவன் கீழே இருந்துக்கிட்டு தன்னை பத்தி இவ்வளவு அழகா சொல்ற மாதிரி மற்றவங்க பாட்டுற மாதிரி ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான். ஒளிப்பதிவு பண்ணி அவரு புகழ்றது, அவர் இவரை தான் புகழ்றார், அப்படியே பெரு மகிழ்ச்சியோடு அப்படியே தொலைக்கிறார். இப்படியெல்லாம் வருது. பெரியாருக்கு செய்யும் சிறப்பினை பேணி சிறியாருக்கு செய்து விடுதல், பொறிவண்டு பூமேல் இசை முரலும் ஊற அது ஒன்றோ நாய்மேல் தவிச்சிடுமாறு பழமொழி சொல்லுது. பழமொழி 400ல இது வந்துருச்சு. இது மாதிரி செய்யப்படாது. பெரியாருக்கு செய்யும் சிறப்பினை பேணி சிறியாருக்கு செய்து விடுதல், அவருக்கு செய்யாம அந்த பட்டத்தை அவருக்கு கொடுக்காம பொறிவண்டு பூ மேல் இசை முரலும் ஊற அது ஒன்றோ நாய் மேல் தவிச்சிடுமாறு. நாய்க்கு நடிகை எல்லாம் நாய்க்கு பட்டு மெத்தை பண்ணி போடுறாள், அது மாதிரி பட்டு மெத்தையில எல்லாம் சுதந்திரமா உழவுலாம் நாய். அது மாதிரி ரொம்ப இழிவா சொல்ற. இறப்பே புரிந்த தொழில் தாம் சிறப்பும் தான் சீரல்லவர் கண்படின், சீரல்லவர் கண்படின் சிறப்பும் தாம் இறப்பே புரிந்த தொழில் தான். மிகுதியாக அந்த தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக இந்த குறள் 7. 8 பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை என்றும் பணியுமாம் தன்னை வியந்து சிறுமை அணியுமாம். பணியுமாம் என்றும் பெருமை, அணியுமாம் தன்னை வியந்து சிறுமை. பெருமை பண்புடையோர் எக்காலத்தும் யாருக்கும் யாவர்க்கும் பணிந்து ஒழுகுவர். சிறுமை குணம் கொண்டோர் எக்காலத்தும் யாருக்கும் தன்னை வியந்து பேசி தற்பெருமையினால் தன்னை அழகுபடுத்திக் கொள்வர் அல்லது அலங்கரித்துக் கொள்வர். ஒருவரின் ஆற்றலையும் அறிவுத்திறனையும் பண்பு நலத்தையும் பார்த்து மற்றொரு வியந்து பாராட்டுவதிலே சிறப்பார். அஞ்ஞனமின்றி தம்மை தாமே பாராட்டிக் கொள்வதும் வியந்து கொள்வதும் சிறியோரின் செய்கைகளாகும். இது மகாபாரதத்துல நான் ஒரு செய்தி அப்பவே சொல்லியிருக்கேன். அர்ஜுனன் வந்து தர்மர் வந்து கொலை செய்ய போவார், அண்ணன், மூத்த அண்ணன். ஏன்னா அவனுடைய காண்டிபத்தை படித்தான் என்பதற்காக, என்னடா இன்னமும் அவனை கொல்லாம வச்சிருக்கிற, இதெல்லாம் என்ன காண்டி உணர்ச்சி, என்ன பையன் அப்படி. காண்டிபத்தை யாராவது இகழ்ந்தால் அவனை போட்டு தள்ளுவேன்னு இவன் சத்தியம் பண்ணியிருக்கான். அந்த சத்தியத்தை வேற அப்படி சொல்லும்போது கண்ணன் சொல்லுகிறான், நீ உன்னை பெரிய ஆள் மாதிரி புகழ்ந்து அதை தற்கொலை செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப நான் வேற ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆபிரகாம் லிங்கன் குதிரையில போயிட்டு இருக்கான், நல்ல பெரிய குதிரையில போயிட்டு. அவன் எதிர்க்காப்புல ஒருத்தன் குதிரையில வரான். அவன் ஒரு மிக சாதாரண மனிதன் தான். அவன் இவ்வளவு பெரிய ஆள், ஒரு அதிபர் குதிரையில் வருகிறார் என்றவுடன் தானும் குதிரையில் இருக்கக்கூடாது என்று திடீரென்று அந்த குதிரையில் இருந்து கீழே குதித்து வணக்கம் சொல்லுகிறான். தன்னுடைய தொப்பியை கழட்டி விட்டு வணக்கம் சொல்கிறார். உடனே ஆபிரகாம் லிங்கனும் அந்த குதிரையில் இருந்து கபார் என்று குதித்து அந்த தொப்பியை கழட்டி விட்டு அவரை விட கீழே பணிந்து வணங்குகிறார். உதவியாளர் கேட்டான், ஐயா நீங்க ஒரு ஜனாதிபதி, ஒரு மிகப்பெரிய வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற ஒரு முதல் மகன், அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி செய்யலாமா என்று ஆபிரகாம் சொல்றாரு பாரு. அதான் படியுமாம் என்று பெருமை சிறுமை என்ன அவர் சொல்லுகிறார், பணிவில் கூட லிங்கன் உயர்ந்தவன் என்று தெரிய வேண்டும். பணிவு செய்வதில் கூட மற்றவர்களை விட லிங்கன் உயர்ந்தவன். எப்படி எப்படி மன உள்ளத்துல ஆழத்துல எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க இந்த பணிவு. நம்ம திருக்குறள் பணிவு ஆபிரகாம் லிங்கன் எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க. இதற்கு மாறா ருஷ்ய நாட்டுல ஜார் மன்னன் இருந்தான், கொன்று குவித்தான் ஏராளமான படைகளை.
மக்கள்லாம் ஊர்வலமாக அவனை ஒழிக, ஜார் மன்னன் ஒழிகன்னு ஓலை போட்டு வராங்க. இத்தனை 1000 பேர் கொண்டுட்டானே சண்டாளன் என்று ஓலமிட்டு ஊர்வலமாக வருகிறார்கள். அவன் அது என்ன பேரு, கிண்ணறி இசை வாசித்தானா. அதுக்கு தமிழ்ல கிண்ணறி ஃபிடில் வாசித்தான், ஜார் மன்னன் வரும். அது கிண்ணறி என்று தமிழ்ல சொல்லுவார். கிண்ணறி வாசித்தான் என்று வன்கொடியன். ஒரு பெருமைக்கும் பார்த்தான், ஒரு சிறுமைக்கும் பார்த்தான். பெருமை பணியுமாம் என்றும் பெருமை யாரு, மிகவும் எளிய மனிதனுடைய இடம் கூட நான் இந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் நான் உன்னை விட நான் தாழ்ந்து வணங்குகிறேன் என்று சொன்னவன் பெருமை. பல்லாயிரக்கணக்கானோரை கொன்று குவித்த ஜார் மன்னன் பிடில் வாசித்தது சிறுமை. இவனுக்கு இந்த பதவி தேவையா என்று பொருள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. 9 பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல். 9ஆம் குறள். ஒருவருக்கு பெருமை என்பது செருக்கின்மையாகும், சிறுமை என்பது செருக்கு மிகுதலே ஆகும். கல்வி, தருகன், புகழ்மை, புகழ்மை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்பது தொல்காப்பியம். பெருமிதம் 4 வகைப்படும். 253வது நூற்பா பொருளதிகாரத்துல ஒருவருக்கு பெருமை என்பது செருக்கின்மை, ஆணவம் என்ற கூடாது, அதான் பெருமை. சிறுமை என்பது செருக்கு மிகுதலே ஆகும். கல்வி, இது எப்படியெல்லாம் பெருமிதம் வரும் என்பதற்கு கல்வியினாலே வரும், தருகனாலே வரும் அஞ்சாமை அல்லது வீரம், தருகன் என்றார். புகழ்மை, கொடை என்ற 4 காரணமாகவும் பெருமிதம் வரும். அந்த பெருமிதம் என்கிற அளவோடு பெருமிதம் என்பதற்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கேன், கோவி மணிசேகரனை பத்தி சொல்லும் போது. அப்படி இருந்தால் அந்த பெருமிதமாகும். இல்லை என்றால் பெருமிதம் செருக்காகிவிடும். அந்த செருக்காகிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இலக்கணம் சொல்லுகிறார். பெருமை என்பது மெய்ப்பாட்டியல் 1 என்கிறார். ஒருவருக்கு தாம் கற்ற கல்வியின் காரணமாகவும் தருகன்மை, புகழ், கொடை ஆகியவற்றின் காரணமாக பெருமிதம் தோன்றலாம். திருவள்ளுவர் தொல்காப்பியர் கொள்கையின் என்றும் ஒருபடி மேலே சென்று பெருமிதம் இன்மை பெருமை என்று பேசுகிறார் இந்த குறள்ல. பெருமிதம் இன்மை பெருமை, அப்படி படிங்க. 2வது 3வது ஒன்னா போடணும். பெருமிதம் இன்மை பெருமை, பெருமிதம் ஊர்ந்து விடல் சிறுமை, பெருமிதம் ஊர்ந்து விடல் சிறுமை, அப்படி படிச்சா பொருள் வழங்க. வள்ளுவத்திற்கு அணி சேர்ப்பதாக சீவக சிந்தாமணி ஒன்று சொல்லுகிறது. சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து இன்று மேலாளார் செல்வமே போல் தலை நெருவி தேர்ந்தோரால் கல்வி சேர் மாந்தரன் இறைஞ்சி காய்த்தலே என்று சிவக சிந்தாமணி சொல்லுகிறது. பெருமை பாராட்டாதவர் பெருமை எனில் பெருமை பாராட்டிக் கொள்பவர் சிறியோர் என்பதை இந்த குறள் மூலமாக பார்க்கலாம். 10வது குறள், பெருமை அதிகாரத்தில் 10ஆம் குறள். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமையே கூறிவிடும். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமையே கூறிவிடும். பெரியோர்கள் பிறரிடம் காணப்படும் குணங்களை பாராட்டி குற்றங்களை மறைத்து வைப்பர். ஆனால் சிறியோர் குற்றங்களையே கூறி குணங்களை மறைத்து வைப்பர். பிறரால் பெரும் சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமே 41 உண்டு பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல் என்பது நீதிநெறி விளக்கம். எப்படி சார் இப்போ சுட்டிக்காட்டுதல் என்பது வேறு, அது அப்படியே நெய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேற. அந்த குற்றத்தை நாங்க பார்த்தோம் பாருங்க. உடனே வரமாட்டேங்குது. அதாவது புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தல் சாதல். புறங்கூறுறது, அந்த புறங்கூறுதல் என்பதே கொஞ்சம் சேர்த்தான் சொல்லுவான். ஒரு சின்ன செயலாக தான் அந்த குற்றத்தை திருத்திக் கொள்ள முடியும். இவன் சொல்ற நைன்னு சொல்றான் பாருங்க, அதை நோன்றது, அந்த புண்ணை காக்கா நோண்டுது பாருங்க, அது மாதிரி நோண்டி செய்வான். நீ போய் சாவிடாங்கிறாரு அந்த குரல்ல. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தனின் போய் சாவுங்கிறார். புறங்கூறல கூடாது என்பதற்காக புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் போய் சாவு. இப்படி எவ்வளவு கோபமா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எங்க புரிய மாட்டேங்குது. இத சொல்றாரு. சுட்டிக்காட்டுதல் என்பது வேறு, அவர்கள் திருத்திக் கொள்வதற்காக சுட்டிக்காட்டுறது. ஆனால் அதை
தொடர்ந்து அவருடைய மனம் புண்படுமாறு சொல்லுதல் தான் தீது பிறர் குற்றங்களை என்பதுதான் இந்த பெருமை அதிகாரத்தினுடைய முடிவான முடிவு. இந்த குறளிலும் முந்தைய குறள்களைப் போல பெரியோர் சிறியோர் ஆகிய மேலோர் கீழோரை உருள்ந்து காட்டுகிறார் ஆசிரியர் திருவள்ளுவர். ஒருவரிடம் குணமே இருத்தலும் மற்றொருடம் குற்றமே இருத்தலும் இல்லை. எல்லாரிடமும் 100% குணமான்களாக இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. எல்லா வகையிலையும் 100 விழுக்காடு குற்றமே உடையவனாக இருப்பான் என்றும் சொல்ல முடியாது. மிகச்சில நல்ல குணங்கள் அந்த குற்றம் சொல்பவரிடம் இருக்கும். அதனால அந்த குற்றத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தினால் அவனை சிறியோர் என்கிறார் திருவள்ளுவர். குணம் நாடி, முன்னாடி சொன்னார் பாருங்க, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கூடாது. அந்த தராசி எப்படி ஏற்ற இறக்கமாக போகணும். ஒரு 51% இன்னொருத்த 49% என்கிற குணம் குற்றத்தை எடை போட்டு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இனிய காண்க இயல்புணர்ந்தோரே என பக்குடுக்கை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. மிக 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 அழகா சொல்கிறார். புறநானூர்ல பக்குடுக்கை நன்கணியார் சொல்றாரு, இதுக்கு அறம் சேர்ப்பதாக உள்ளது. இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இதை அப்படி மாற்றி போட்டு படிங்க. இவ்வுலகம் இன்னாதம்மை, இந்த உலகம் துன்பமயமானதையா, அதனாலதான் பிறவி வேணாம்னு எல்லாரும் சொல்றாங்க. பிறவி வேண்டாம். எப்படி பார்த்தாலும் பிரச்சனை. காலையில இருந்தா பிரச்சனை, படுக்கும் போதும் பிரச்சனை, பகல் புறாம் படுக்கணும், இரவும் பிரச்சனை, தூங்கலைன்னா இரவும் பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள் சூழ்ந்ததுனாலே அது துன்பமயமானது என்பதனால இன்னாதம்மை இவ்வுலகம், இவ்வுலகம் இன்னாதம்மா அப்படி மாற்றிப்படி. இன்னா என்றால் துன்பம், துன்பமயமானது இவ்வுலகம் துன்பமயமானதுதான். இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே, இந்த இயல்பை எந்த உலகம் துன்பமயமானது என்கிற இயல்பு உணர்ந்தோரே இனிய காண்க, நல்லதை மட்டும் பாரு. நம்ம பாரதத்துல சொன்னோம்ல, தருமனையும் கூப்பிட்டான், துரியோதனனையும் கூப்பிட்டான், நீ போய் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கெட்டமே இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு தருமன்ட்டு சொன்னான். தருமன் போய் சுத்திட்டு வந்தான். துரியோதனனை நீ எங்க நல்லவன் இருக்கிறான்னு பார்த்துட்டு வான்னு. இவன் தருமன் சொன்னான், ஒருத்த கூட கெட்டவனே இல்லைன்னு. ஏன்னா அவனோட பார்வை அப்படி. அவன் தான் பெரியவன், பெருமைக்குரியவன். இவன் போனா எல்லா பேருமே அயோக்கியம்தான் அப்படின்னு இவனுடைய பார்வை. இவன் பெரிய அயோக்கியனா இருப்பதனால மற்றவனெல்லாம் பெரிய அயோக்கியன்றான். அதனால அவரவர்களுடைய பார்வையை பொறுத்தது என்பதை அங்கே ஒரு வெகு ஆழமாக சுட்டி காட்டுகிறது. அதை இங்கே புறநானூற்றிலே பக்குடுக்கை நன்கணியார் சொல்லுகிறார். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த தன்மை, இந்த உலகம் இன்னாதுதான் என்பதை உணர்ந்து அதனுடைய இயல்பு உணர்ந்தோர் பெருமையாக உள்ளதை மட்டுமே சொல்லுவார்கள், சிறுமையாக உள்ளதை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை சொல்லுகிறார். அவர்தான் பெருமை சிறுமை இந்த குறளிலே உணர்த்தப்படுகிறது. உண்டு குணமெங்கு ஒருவருக்கு எனினும் கீழ் கொண்டு புகழ்வதோர் குற்றமே வண்டு மலர் சேக்கை விரும்பும் செழும் பொழில் வாய் வேம்பன்றோ காக்கை விரும்பும் கனி. இது நன்னெறி. இது என்ன சார் பொருள்? இப்ப வண்டு இனியன நுகரும், அப்படியூன்னு போய் அங்க உட்கார்ந்து நல்ல தேனை எடுத்துக்கும். இந்த காக்கை என்ன பண்ணோம்னா சளி சிந்தி போட்டா அதை போய் தொடும். அதை இந்த பாட்டுல நன்னெறியில சொல்லுகிறார். வண்டு மாதிரி இருந்துகோ, இந்த காக்கை மாதிரி இருந்துராதே என்று சொல்லுகிறார். என்ன நீளும் என்பதனால பெருந்தன்மை போற்றி வாழ்தல் பெருமையாம் என்று இந்த 10ஆம் குறளோட நிறைவு செய்கிற போது, பெருமை என்பதற்கு அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். பெருந்தன்மை போற்றி வாழ்தல் பெருமையாம் என்பது இதனுடைய முடிவான கருத்து.